தங்களுக்கும் பாதம் சரியணும். தங்களுக்கும் திருவடிக்கு சுகமாய் வந்திருப்பாய். நீங்க வாழ்வாய்னு சொன்னா நான் வாழ்ந்திருப்பேன். உங்கள் சித்தமே அது பாக்கியமாகட்டும். அண்ணா என்னன்னா அன்னைக்கு பாரத போர்க்களத்துக்கு துவத்துக்கு முன்பதாக அனைவரும் சேர்ந்து என்ன பார்க்க வந்தீங்க. எங்க அண்ணன் வந்தார்னு சொல்லி பெருமையா இருந்தேன். பாலா போன அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு உங்கள் வார்த்தையை கேட்டு என் மகன் அன்னைக்கு வெட்டி பலி கொடுத்தோம். கண்ணா மீதம் இருப்பது நான் தான். இன்னைக்கு என்ன விட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்ணா கண்ணா நல்லவா உன் சூழ்ச்சி எல்லாம் அறிந்தவன் நான். கொஞ்சம் கூட யோசிக்காம பெத்த மகனை தூக்கி காளியம்மன் கோவில் தாயார் சிறப்பிடிக்க தந்தையார் வெட்டும்படி அன்னைக்கு சூது செஞ்சு சூது கப்பட நாடகத்தால என் பெற்ற மகன் எனக்கு வெட்டு பலி கொடுத்தோம். இவரு அதுக்கு உடந்த போனா போதுன்னு சொல்லி அன்னைக்குதான் வந்தீங்க. என்னிடத்தில் பேசுனீங்க. என் மனச மாத்தி என் மகனை கூட்டிட்டு போய் காளி கோயிலுக்கு வெட்ட சொன்னீங்க. சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. மீதம் இருப்பது இந்த தங்கி நாகக்கண்ணி நான் தான். என்ன வெட்டணும் மனசார வெட்ட பலி கொடுங்க. நான் யாருக்காக வாழணும்? தங்கா மகனை இழந்த வருத்தத்துல நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற தங்கா. நான் தனியாக நாகலோகத்தில் வாழ்ந்து வருகிறாய். வாழ்ந்து வரும் வேலையில எங்களை எல்லாம் ஒன்றாக கண்டவுடனே கூட்டாக வந்தீர்கள். அதாவது நான் கொடுத்த குழந்தையை நீங்கள் வெற்றி பலி கொடுத்தீர்கள். சேர்ந்து நல்லா வந்தீர்கள். செல்லமாக வளர்த்த பிள்ளையை வெட்டி காலிக்கு பலி கொடுத்தீர்கள். ஆனா அன்னைக்கு போன அதிர்ச்சி இன்னைக்கு திரும்ப 7 அடி பேரடியா ஒன்றா வந்து நிக்கிறீங்களே என்னன்னு கேக்குறியா? 8ஆம் நாள் சண்டையாது அங்கொரு நாள் நடக்க அருங்கிலே உன்னால் கொல்ல மாயனது துணையத்தான் தானு கொண்டு மாண்டவரும் காண வந்தோம் என் தங்கைய. நீரடித்து நீர் விலகுவதல்ல. என்னத்தான் இருந்தாலும் ஒரே ஒரு வம்சத்தில் நாம் வாக்குப்பட்டோம். சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்தில் வாக்குப்பட்டு ஓடு தவறாத குருகுல வம்சத்தில் வாழ வந்தோம். ஆனா எனக்கு ஒரு இழுக்குனா உனக்கு ஒரு இழுக்குதானே. அக்காவின் துயர் துடைக்க உன்னுடைய தன் பிள்ளையே வெட்டி பலி கொடுத்தாய் அம்மா. உன் மனவேதனை எனக்கு புரிகிறது. ஆனால் அதற்காக உன்னை வெட்டுவதற்காக நாங்கள் வரவில்லை. 8ஆம் நாள் யுத்தத்திற்கு யார் வருகிறார்கள், யார் வெற்றி என்று எங்களுக்கு தெரியாமல் அண்ணன் ஹரிகோவிந்தனிடம் நாங்கள் கேட்ட போது, அம்மா அதெல்லாம் நாகலோகம் செல்லலாம், அங்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் அனைவரும் ஒன்றாக கூடிய அந்த நங்கையாகப்பட்ட நாகக்கண்ணியை காண வேண்டும் என்றார்கள். அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம் அம்மா.
நாகலோகத்தில் வந்தால் வெற்றி பெறலாம்னு சொல்லிருக்கிறீங்க. இதுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற்றால் என் கணவருக்கு தான் சந்தோஷம். நான் தன்னந்தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யார் ஆதரவு? நான் அதை நினைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இங்க எதுக்குதான் வந்தீங்க? தங்கா, வேண்டா வெறுப்பாக பேசாதம்மா. அதாவது மகனை இழந்த துக்கத்துல நீ இருக்கிற அந்த துக்கத்தை இன்னைக்கு அந்த துக்கமாகப்பட்டது சந்தோஷம் அடையும்படி ஒரு நல்ல செய்தியோட தான் நானும் வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவிலே இருக்கும் சுசுமையும் காத்து ரட்சிக்க கூடியவன். ஆமா. நீங்கள் நினைத்தால் ஏதாவது நிச்சயமாக நன்மையாகத்தான் இருக்கும். சரி சொல்லுங்க அண்ணா. தங்கா, அதாவது விடிந்தால் 8ஆம் நாள் யுத்தம் தொடங்க போகுது. அந்த 8ஆம் நாள் யுத்தத்துக்கு யார் தெரியுமா போருக்கு போவது? பாண்டவரபுரத்திலிருந்து உன் மகனாகிய நல்லரவா பாலன். இப்பதான் சொன்னேன், இப்பதான் உங்க கண் முன்னாடி சொன்னேன். என்ன வெட்டிட்டீங்க? செத்த பையனை போய் மறுபடியும் சண்டைக்கு வருவான்னு சொன்னா அது எப்படின்னா நடக்கும்? தங்கா, அதாவது உன் மகனை இந்த பாரத யுத்தம், அதாவது முதல் நாள் யுத்தத்தின் போது காளிகா தேவிக்கு தாயார் கரம்பிடிக்க தந்தையார் சிரமறுக்க அன்று பலி கொடுத்தோம். உண்மைதானே? அன்று பலி கொடுத்த பாலகனுக்கு இன்று உயிர் தர போறோம். இதுல எதுவும் கபட நாடகம் கிடையாது. உண்மையாக உறுதியாக சத்தியமாக இறந்த மகன் உனக்கு கிடைக்க போகிறான். அம்மா, எந்த ஒரு தாய்க்கும் கிடைக்காத பாக்கியம் இறந்த மகனுக்கு உயிர் கிடைப்பது என்றா போகலாம் கண்ணா. உயிர் எங்கே கொண்டு கொடுப்பது எனக்கு தெரியாது. எங்கே செல்வது? தங்கா, அதாவது கனகத்தில் இருக்க காளிதேவியிடம் சென்று அங்க பந்தல் நில உன்னுடைய மகனாகிய நல்லரவா பாலனுடைய சிரத்தை வச்சிருக்கிறோம். சரி, அது மட்டுமல்ல, உன் மகனின் உடல் எங்க தெரியுமா இருக்குது? அதாவது என்னுடைய அந்த பாம்பின் மீது சொல்லு. அந்த பாம்பின் மீது பள்ளி ஆழ்கடலில உன்னுடைய மகனின் உடலை வச்சிருக்கமா? மாயனுடைய அருளால் மறைத்து வைத்திருக்கிறார் உடலை. அவளுடைய அருளால் உயிர் தலைக்கு கொடுத்திருக்கிறார். வாங்க போகலாம், எல்லாம் போகலாம். காளிகா தேவி கோயிலுக்கு வந்து விட்டோம். உன்னுடைய மகனாகிய நல்லரவா பாலனுடைய உடலையும் அவனுடைய சிரத்தையும் பொருத்தி இப்பொழுது நல்லரவா பாலனுக்கு உயிர் கொடுக்க போகிறோம். என்னை சுற்றி ஒரே அக்னி சுவாலியம். 7 தினங்களுக்கு முன்பதாக வீரமாகாளிக்கு என்னை வெட்டி பலி கொடுத்தார்களே. என் தாயார் கரம் பிடிக்க, என் தந்தையார் சிரமறுக்க என்னை வெட்டி பலி கொடுத்தார்களே. இந்த 8வது நாளில நான் எப்படி பிறந்தேன்? இந்த சிரசுக்கு முண்டியது ஒன்று சேர்த்து எனக்கு யார் உயிர் கொடுத்திருப்பா? எவர் உயிர் கொடுத்திருப்பா? கண்ணனா, மாயனா, என் மாமனா, யாராக இருப்பார்?
என்னை வெட்டி பலி கொடுத்தார்களே, என் சிரசையும் என் முண்டத்தையும் ஒற்றி சேர்த்து எனக்கு உயிர் கொடுத்தது யாராக இருப்பா? நான் எப்படி பிறந்தேன்? 7 நாட்களாகி 18 பாரத உத்தகலத்தில் என் சிரசுக்கு உயிர் கொடுத்து இந்த உத்தகலத்தை பார்த்து கொண்டிருந்தேனே, இந்த 8வது நாளிலே என்னை யார் பிறக்க வைத்திருப்பா? எனக்கு யார் உயிர் கொடுத்திருப்பார்? சண்டால கண்ணனாக இருக்க வேண்டும். அடே கருமூஞ்சி கண்ணா, வரண்டாரா டே, எங்கடா போயிருடே, வரண்டாரா. 10 பைசா சம்பளம் மட்டும் டெம்போ திருப்பிட்டு தான் போகணும். 10 பைசா விடி விடி பாட்டு படத்துல வீணா போகட்டும். அடே கண்ணா, எங்கடா போயிருவே, வரண்டாரா டே. இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்படியா? ஓஹோ. அந்த ஆயால பார்த்து பேசுனா அந்த ஆயா வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்குது. அந்த ஆயா தான் நம்மளுக்கு சத்திரவதி. கோமாளி செத்து போயிட்டா. இதோ இருப்பது 4 திசை. சத்தமா தெரியுற வாயை புண்டாடி கட்டி விடுறா. நான் என்ன பண்றேன்? சத்தம் போட சொன்னாங்க. இருப்பதா 4 திசை. திசையா 4, திக்குகளா 8. ஒவ்வொரு திசையாக தேடி சென்றால் வெள்ளா இதடா வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, ஆள காணோம். யார் அங்கே? யாரடா அங்கே? யார் அங்கே? சட்டி எங்கடா வச்சீங்க? கொலாயில இருந்து சட்டி. உயிர் போக கத்திட்டு இருக்கிறேன், அங்க நின்றுட்டு வெள்ளாடு கத்துற மாதிரி. நான் எப்பனே தேங்காய் பொறுக்கலாம் கூட்டம் வந்து இப்படித்தான் இருக்கும். நீ இவனா எந்திரிச்சு போடாங்க. என்னடா ஸ்டேஜ் கட்டில போந்துற? என்னடா ஒன்றரை? எங்க ஒன்றரை? கொண்டாடி ஒரே ஒரு பிரச்சனை. என்ன யார் வரைக்கு வைத்தார்? என்னை பத்த வச்சது எங்க போனாங்கன்னு தெரியல. நான் எங்க அப்பா இன்னொரு பையனும் கட்டில ஒரு அத்து விட்டுக்கிறான். எங்க அம்மா போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். உன்னை நான் கொன்றே விடுவேன். செத்தா போயிடும். சம்பளத்துக்கு ஊட்டி போடுவீங்க. 24 திசை. ஏய் ஆறடா. ஏய் ஆறமாயாங்கற. ஆமா ஐயா. ரைட் 32 அப்படி வந்து சோத்தத்துல மாதிரி பேச்சு. இவன் பியசங்கறானா? ஆடா இப்படி. சரி விடு. வரதண்ட வரேன். போடா அப்படி. அவன் சரிக்கச்சு நடத்துவான் நாட்டம். சாரி சரிக்கச்சு. புத்தல் பாருங்க எப்படிட்டு. பேர் பண்ண உலகமாக ஓலையாண்டா. சரி. ஒவ்வொரு திசையா தேடி சென்றால் வரண்டா உங்க அம்மா டேய். யாருங்க சொல்றா? உன்னை பெத்த ஒவ்வொரு திசையா தேடி சென்று யார் பிறக்க வைத்தார் என்று நீங்க ஒவ்வொரு திசையா போய் கள்ளகா போடுறத கண்டுபிடிக்கணும். எதிரியாக வளர்க்கப்பட்ட சண்டால கருமூஞ்சி கண்ணன், ஆயன் நேயன் மாயன் கோமாள கண்ணன், கோலி குச்சி திருடி கோமாளி பையன். மாமியா கொஞ்சம் பிடிச்சு விட்டேன். யார் மாமியா குஞ்சியா? மாமியா வளர்த்தனா கோழி குஞ்சு. தெளிவா சொல்றா. இந்த மாதிரி சபையில சொல்லி காட்டியே கோமாளி வந்தா முனியம்பட்டிக்கு விடிய விடிய கூத்தானா கூத்து நல்லா இருந்துச்சு. ஆனா கோழி குஞ்சு திருடி கேவலம் பேச மாட்டாங்க. ஆமா ஆமா பேசுவேன். உன்னை சொன்னா என் மாமா கண்ணு பொறிக்கு போடு. ஏன் குண்டு இங்க வந்து நான் பாபே கிதி சாடி சாரி
வடக்கு திசை தேடி வந்தவுடனே யாரோ ஒருவன் பேசுகிறான். ஏப்பா, நான் தான் பன்னிக்கடை மேகராஜன் பேசிக்கிறேன். உன்னை பிறக்க வச்சது நான் கிடையாது, தஞ்சாவூர்னு ஓடுகிறேன். மேகராஜனாகப்பட்டவன் நான் பிறந்ததை பார்த்துவிட்டு என்னை கண்டு தஞ்சை என்று ஓடுகிறான். இன்னும் இருப்பது மூன்று திசை தேடி சென்றால் என்னை பிறக்க வைத்தது யார் என்று தெரியும்.
வடக்கு திசை தேடி வந்து சாய் பகவானாகப்பட்ட என்னை கொண்டு தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறான். இன்னும் இருப்பது 2 திசை தேடி பார்ப்போம். சுமந்தி